ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சுட சுட டீயோட ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். இதுக்கு நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு ஒரு அரை கப்பு நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி வாழைப்பூ நமக்கு கிடைக்கும்போது இதுக்கு மேலே இருக்கிற இந்த தோலை நம்ம எடுத்துட்டு உள்ளே குட்டி குட்டியாக ஃப்ளார் நிறைய இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளாரை தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வாழைப்பூ வடைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுட்டாலே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிரும். ஸோ இப்போ இந்த வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூவை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூவாக எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது தான். இதில் மேல் போர்ஷனில் உங்களுக்கு குட்டியாக ஒரு பெட்டல் இருக்கும். ஸோ அது நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ எடுக்கிறது இதை இந்த மாதிரி புஷ் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு உள்ளாடி நரம்பு மாதிரி நிறைய இருக்கும். அதில் ஒரே ஒரு நரம்பு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த நரம்போட மேல் போர்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ளார் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். மற்ற எல்லா நரம்பும் பிளெயினாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளார் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற இந்த நரம்பை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா பூவையும் நான் இன்றைக்கி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ க்ளீன் பண்ணதையும் இந்த தண்ணியில் போட்டுடலாம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக தயிர் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ண வாழைப்பூவை நீங்கள் போட்டிங்கன்னா இதோட கலர் சீக்கிரம் சேஞ்ச் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ண ஃப்ளார்லேருந்து எடுத்தேன். அந்த நமக்கு தேவையில்லாத அந்த நரம்பும் பெட்டலும் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சமாக குட்டி ஃப்ளார் இருக்குது. இந்த மாதிரி குட்டி ஃப்ளார் நமக்கு ரொம்ப எடுக்க வராது அந்த நரம்பு. ஆனால் அது ரொம்ப டெண்டராக இருக்கிறனால நம்ம ரொம்ப இதை க்ளீன் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த நரம்பையும் அந்த குட்டி பெட்டலையும் க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கும் மேலே நம்ம க்ளீன் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி குட்டி ஃப்ளார் வரும். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி மேலே இருக்கிற போர்ஷனும் ரொம்ப டெண்டராக இருக்கிறனால இந்த போர்ஷனை இதை இப்படியே நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணி நம்ம வடையில் சேர்த்துடலாம். இவ்வளோ தான் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிற எல்லாம் தண்ணியில் சேர்த்து வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சிரமப்படாமல் நீங்கள் வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும்போது இதை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த டிஷ் செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மளுடைய வாழைப்பூ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சோக் பண்ணி வச்சுருந்த டாலையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நான் இதை அரைச்சி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கோஸாக அரைச்சா போதும். இப்போ இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் எடுத்து வச்சுருந்த எல்லா பருப்பையும் 2 டைம்ஸாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். டோட்டலாக 4 சில்லி நான் சேர்த்துருந்தேன். இப்போ நம்ம வாழைப்பூவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சால்ட் எல்லாமே இந்த மாவுக்கு கூட நல்லா கோட் ஆகட்டும். நான் இன்றைக்கி வாழைப்பூவோட ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. நம்ம டால் சேர்த்துருக்கிறனால கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விரும்பினீங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்து அது மாதிரி ஆனியன், கொத்தமல்லி லீஃப் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே அதே மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து ஒரு பவுலில் செப்ரேட்டாக எடுத்து வைக்கலாம். இப்போ நம்மளோட வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வடையும் 1 by 1 போட்டு நல்லா கிறிஸ்ப் ஆகுறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நம்ம ஆயிலில் போட்டுட்டு ஒரு 1 minute தாண்டி கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியானதும் இதை திருப்பி போடலாம்.
திருப்பி போட்டுட்டு மறு சைடும் 2 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியான ஹெல்த்தியான ஒரு வாழைப்பூ வடை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த எல்லா வடையும் இதே மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை வந்து சுட சுட டீயோட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழைப்பூ கிடைக்கும்போது நீங்களும் இந்த வாழைப்பூ வடையை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலிக்கு கூட என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வாழைப்பூ வடையை செஞ்சீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.